7 எக்காலங்களை குறித்த இந்த தீர்க்க தரிசனங்களை நம்ம வந்துட்டு புரிஞ்சுக்கலாம். ஸோ எக்காலம் என்பது கர்த்தர் எச்சரிக்கையாக தான் கொடுக்குறார். ஸோ இந்த 7 எக்காலங்களை பார்க்கறதுக்கு முன்னாடி மீண்டுமா நமக்கு நாமளே ஞாபகப்படுத்திக்கலாம். இந்த வலு சர்ப்பம் யார்? இது பேகன் ரோமன் எம்பையர். முதலாவது மிருகம் யார்? இது வெஸ்டர்ன் ஈஸ்டர்ன் ரோமன் எம்பையர். இதுதான் முதலாவது மிருகம். அடுத்து 2வது மிருகம் எதை குறிக்கிறது? வேட்டிகன் சிட்டி குறிக்கிறது தான். இப்போ பேகன் ரோமன் எம்பையர் முடிஞ்சு போச்சா? ஸோ இந்த 7 சீல்ஸ், 7 முத்திரைகள் எதற்காக? 7 எக்காலங்கள், 7 கோபாக்கினின் கலசங்கள் எதற்காக? 7 முத்திரைகள் அந்த பேகன் ரோமன் எம்பையரை அழிக்கிறதுக்காக. இப்போ பேகன் ரோமன் எம்பையர் அழிஞ்சு போயிடுச்சு. இப்போ அடுத்து மிருகம் வந்துருச்சு. இந்த மிருகத்தை அழிக்கிறதுக்காக, முதலாவது மிருகத்தை அழிக்கிறதுக்காக கர்த்தர் 7 எக்காலங்களை கொடுக்குறார். ஃபைனலாக வந்துட்டு 2ஆம் மிருகத்தை அழிக்கிறதுக்காக, வேட்டிகன் சிட்டியை அழிக்கிறதுக்காக கர்த்தர் 7 கோபாக்கினின் கலசங்களை கொண்டு வருகிறார். எக்காலம் என்பது எச்சரிக்கைக்காக கொடுக்கப்பட்டது. ஸோ எக்காலத்தினுடைய அர்த்தத்தை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கலாம். எசேக்கியேல் 33ஆம் அதிகாரம் 3 முதல் 4 வசனங்களை வாசிப்போம். இவன் தேசத்தின் மேல் பட்டயம் வருவதைக் கண்டு எக்காலம் ஊதி ஜனத்தை எச்சரிக்கும் போது, எக்காலத்தின் சத்தத்தை கேட்கிறவன் அதை கேட்டும் எச்சரிக்கையாயிராமல் பட்டயம் வந்து அவனை வாரிக்கொள்ளுகிறது உண்டானால் அவனுடைய இரத்தப்பழி அவன் தலையின் மேல் சுமரும். இவன் தேசத்தின் மேல் பட்டயம் வருவதை கண்டு, ஒரு காவல்காரன் இருக்கிறான், ஒரு வாட்ச்மேன் வந்துட்டு இருக்கிறான். வாட்ச்மேனுடைய வேலை என்னது? தேசத்தின் மேல் பட்டயம். பட்டயம்ன்ற வார்த்தையை புரிஞ்சுக்கும். பட்டயம் என்றால் அது ஒரு யுத்தம். யுத்தத்துக்கு முன்னாடி ஒரு எச்சரிப்பை கொடுக்கறதுக்கு பேர் தான் எக்காலம், இல்லைங்களா? ஸோ பட்டயம் வருவதை கண்டு எக்காலம் ஊதி ஜனத்தை எச்சரிக்கும் போது, எக்காலின் சத்தத்தை கேட்கிறவன் அதை கேட்டும் எச்சரிக்கையாகிறாமல் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கு. ஒரு 3 வார்த்தை அடிக்கடி ரிப்பீட் ஆகுது, இல்லைங்களா? ஒன்று வந்துட்டு எக்காலம்ன்ற வார்த்தை திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆகுது. அடுத்து பட்டயம்ன்ற வார்த்தையும் ரிப்பீட் ஆகுது, எச்சரிக்கைன்ற வார்த்தையும் ரிப்பீட் ஆகுது. இதுதான் எக்காலத்தோட அர்த்தமே. ஸோ பட்டயம் வருதுன்னா அதுக்கு முன்னாடி எக்காலம் மோதி எச்சரிப்பு கொடுக்கணும். இப்போ நாம் என்னங்க பண்ணுறோம்? அதான் பண்ணுறோம். பட்டயம் வருது, 3ஆம் உலகப் போர் வருது, அதுக்கு முன்னாடி இப்போ எக்காலம் மோதிட்டு இருக்கிறோம். எப்பா நீங்கள் ஜாக்கிரதையாக இருங்கப்பா, வசனத்தை கடைபிடிச்சிக்கங்க, பரிசுத்தமாக இருங்க, பரிசுத்தமாக இருந்தால் உங்களுக்கு பாதுகாப்பு உண்டு, பரிசுத்தம் இல்லைன்னா பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு எக்கால சத்தத்தை தான், ஒரு எச்சரிப்பை தான் கர்த்தர் நமக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கிறார். தொடர்ந்து இதே அதிகாரத்தில் 5 முதல் 6 வசனங்களை வாசிப்போம். அவன் எக்காலத்தின் சத்தத்தை கேட்டும் எச்சரிக்கையாய் இருக்கவில்லை, அவனுடைய இரத்தப்பழி அவன் பெயரிலே சுமரும். எச்சரிக்கையாய் இருக்கிறவனோ தன் ஜீவனை தப்புவித்துக் கொள்ளுவான். காவற்காரன் பட்டயம் வருவதைக் கண்டும் அவன் எக்காலம் ஊதாமலும் ஜனங்கள் எச்சரிக்கப்படாமலும் பட்டயம் வந்து அவர்களில் யாதொருவனை வாரிக்கொள்ளுகிறது உண்டானால் அவன் தன் அக்கிரமத்திலே வாரிக்கொள்ளப்பட்டான். ஆனாலும் அவன் இரத்த பழியை காவற்காரன் கையிலே கேட்பேன். ஸோ மீண்டும் மீண்டும் ஒரு 3 வார்த்தைகளை பார்க்குறோம். எக்காலம், எச்சரிப்பு, பட்டயம், இல்லைங்களா? பட்டயம் என்பது யுத்தம். ஒரு யுத்தம் வரும் பொழுது, வருவதற்கு முன்னாடியே ஒரு வாட்ச்மேன் வந்துட்டு அவன் என்ன பண்ணணுமா? ஒரு எக்காலத்தை ஊதி ஜனங்களை எச்சரிக்க வேண்டும். ஸோ எக்காலம் என்பது ஒரு எச்சரிப்பின் சத்தமாக இருக்கிறது. பட் இந்த எக்காலத்தின் காலகட்டத்தில் தான் 4 காற்றுகளை பற்றி நம்ம வாசிக்கிறோம். The 4 winds வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 7:1. இவைகளுக்கு பின்பு பூமியின் 4 திசைகளிலும் 4 தூதர்கள் நின்று, பூமியின் மேலாவது, சமுத்திரத்தின் மேலாவது, ஒரு மரத்தின் மேலாவது காற்று அடியாதபடிக்கு பூமியின் 4 காற்றுகளையும் பிடித்திருக்க கண்டேன். பூமியின் 4 திசைகளிலும் இருக்கிற 4 காற்றுகளை வந்துட்டு தூதர்கள் பிடித்து கொண்டு இருக்காங்க. காற்றை பிடிச்சு என்ன பண்ண போறாங்க? ஸோ 4 காற்றுகளுக்கு ஒரு ஸ்பெஷலான ஒரு அர்த்தம் இருக்குது. 4 காற்றுகள், the 4 winds, இது யுத்தங்களை குறிக்கிறது. வாசிக்கலாம். எரேமியா 49:36. வானத்தின் 4 திசைகளிலும் இருந்து 4 காற்றுகளை ஏலாமின் மேல் வரப்பண்ணி அவர்களை இந்த எல்லா திசைகளிலும் சிதறடிப்பேன். ஏலாம் தேசத்திலிருந்து துரத்துண்டவர்கள் சகல ஜாதிகளிலும் சிதறப்படுவார்கள். ஏலாம் என்கிற இந்த ஒரு வார்த்தை ஈரானை குறிக்கிறது. நேற்று மீடோ பெர்ஷியான்னு பார்த்தோம், இல்லைங்களா? மேதியர்கள், பெர்சியர்கள், ஏலாமியர்கள், மின்னி, இந்த 4 வார்த்தைகளுமே ஈரானை தான் குறிக்கிறது. ஈரானில் இருக்கிற அந்த 4 விதமான மக்கள், எப்படி இந்தியாவில் பலதரப்பட்ட மக்கள் இருக்கிறாங்களோ, கானான் தேசத்தில் 7 விதமான குடிகள் இருந்தாங்களோ, ஈரானில் 4 விதமான மக்கள் இருக்கிறாங்க. மேதியர்கள், பெர்சியர்கள், ஏலாமியர்கள், அதே போல் மின்னி அப்படின்ற வார்த்தைகளையும் வந்துட்டு ஈரானை குறிக்கிறது. ஈரானுடைய அழிவு எப்படிங்க இருக்கும்? ஏலாமின் மேல் கர்த்தர் என்னத்தை கொண்டு வராரு? வானத்தின் 4 திசைகளிலும் இருந்து 4 காற்றுகளை ஏலாமின் மேல் வரப்பண்ணி நான் அவர்களை சிதறடிப்பேன், அவர்கள் சிதறப்படுவார்கள் கர்த்தர் சொல்றார். ஸோ கர்த்தர் சிதறடிக்கிறார்னாக்க காத்து என்னங்க பண்ணும்? எல்லாத்தையும் சிதறடிச்சிடும், இல்லைங்களா? ஸோ காத்து எல்லாவற்றையும் சிதறடிக்கும். ஸோ அதே போல ரோம ராஜ்யத்தை கர்த்தர் சிதறடிக்கிறதா இந்த 4 காற்றுகளை குறிக்கிறது. தொடர்ந்து வாசிக்கலாம். எரேமியா
51வது அதிகாரத்துல 1 முதல் 2 வசனங்களை வாசிப்போம். கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் பாபிலோனுக்கு விரோதமாகவும் எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களின் மத்தியில் குடியிருக்கிறவர்களுக்கு விரோதமாகவும் அழிக்கும் காற்றை எழும்ப பண்ணி தூற்றுவாரை பாபிலோனுக்கு அனுப்புவேன். அவர்கள் அதை தூற்றி வெறுமையாக்கி போடுவார்கள். ஆபத்து நாளிலே அதற்கு விரோதமாய் சூழ்ந்து கொண்டிருப்பார்கள். பாபிலோனோட அழிவை கர்த்தர் எப்படிங்க பேசுறாரு? அழிக்கும் காற்றை எழும்ப பண்ணுவேன், a destroying wind. ஸோ இங்க காற்று என்பது ஒரு யுத்தத்தை குறிக்கிறது. அங்க ஆபத்து நாள் வந்துட்டு பாபிலோன் ராஜ்யத்துக்கு வரும்னு சொல்லி கர்த்தர் சொல்றார். ஸோ அழிக்கும் காற்று, destroying wind அல்லது 4 winds, 4 காற்றுகள் இந்த யுத்தங்களை குறிக்கிறது. தொடர்ந்து வாசிக்கலாம். எரேமியால வந்துட்டு 18:17. கொண்டல் காற்று பறக்கடிக்குமா போல் நான் அவர்களை அவர்கள் சத்துருக்களுக்கு முன்பாக பறக்கடிப்பேன். காத்து என்னங்க பண்ணும்? பறக்கடிக்கும் இல்லைங்களா? கொண்டல் காற்று பறக்கடிக்கிறது போல நான் அவர்களை அவர்கள் சத்துருக்களுக்கு முன்பாக பறக்கடிப்பேன். ஸோ இங்க கர்த்தர் வந்துட்டு 4 காற்றுகள் என்பது பெரிய யுத்தங்களை கொண்டு வர போறாரு. யாருக்கு எதிரா? இது வந்துட்டு முதலாம் மிருகத்துக்கு எதிரா. முதலாம் மிருகத்துக்கு விரோதமான அழிவுகள், தண்டனைகள் தான் வந்துட்டு இந்த 7 எக்காலங்களும் வந்துட்டு